இந்த ரெசிபியை என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம குக்கிங் வித் சுகியில் ஒரு சிம்பிளான சப்பாத்தி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன், அதாவது ஆட்டாமா. அதுக்கப்புறம் 1/2 கப் சத்துமா, 1 டேபிள் ஸ்பூன் முருங்கை இலை பொடி, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு வெதுவெதுப்பான நீர் எடுத்து வச்சுக்கிறேன். முருங்கை இலையும் சத்துமாவும் ஆப்ஷனல், உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம கோதுமை மாவிலேயே சிம்பிளாக சப்பாத்தி செய்யலாம். நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு சப்பாத்தி மாவு எடுத்து வச்சுக்கிறேன். அதில் நான் 1/2 கப் சத்துமா, 1 ஸ்பூன் முருங்கை இலை பொடி, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இதில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குழைக்கணும். ஒரேடியாக தண்ணி விட்டுறாதீங்க, பார்த்து பார்த்து குழைக்கணும். இது மாதிரி நீங்கள் கையில் ஒட்டாத மாதிரி ஒரு இது மாதிரி ரவுண்டு செய்யும்போது கையில் ஒட்டாமல் வர்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து குழைச்சி எடுத்து வைக்கணும். எப்போவுமே சப்பாத்திக்கு பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். இதை நாம் 1 மணித்தியாலம் இல்லை 2 மணித்தியாலம் அப்படியே விட்டுட்டு பிறகு சுட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை உடனே கூட செய்யலாம். இப்போ நம்ம இதை மூடி ரெஸ்ட்டில் வைக்க போகிறோம். குழைச்சி வச்சிருந்த சப்பாத்தியை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்செடுக்க போகிறோம். சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கிற சப்பாத்தியை ஒரு தட்டில் கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து அதை நம்ம பிரட்டி எடுத்துட்டு அதை நாம் சப்பாத்தி கட்டையில் வச்சு வட்டமாக தட்டி எடுக்க போகிறோம். ஒரு துளி அளவும் மண்ணை சேர்க்காமல் நம்ம இந்த சப்பாத்தியை சுட்டெடுக்கலாம். தோசைக்கல் நம்ம ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம தட்டி வச்சுக்கிற சப்பாத்தியை ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க போகிறோம். சப்பாத்தியை சுட்டெடுக்கும் போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு தவா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு சப்பாத்தியை போட்டதும் ஒரு செகண்ட் திருப்பி போட்டு கரண்டியால் அமர்த்தி எடுத்தோம்னா சாஃப்டான சப்பாத்தி ரெடி. நம்ம தோசை மாதிரி ஒரு பக்கம் ரொம்ப நேரம் நல்லா வேக விடக்கூடாது. சுட்ட சப்பாத்தியில் நான் ஒரு பக்கம் மட்டும் பட்டர் தடவி எடுத்து வைக்க போகிறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா இதை நீங்கள் தவிர்க்கலாம். வெந்தயக்கீரை சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். அப்புறம் 1 கப் அளவுக்கு வெந்தயக்கீரை, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். சின்ன சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், பட்டை வகையில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், எல்லாமே 2 எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 3 பூண்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு தக்காளி. எடுத்து வச்சுக்கிற சிக்கனில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இந்த சிக்கனை 1 மணித்தியாலம் இல்லை 2 மணித்தியாலம் இல்லை ஓவர் நைட் கூட மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். சட்டியை வச்சு நம்ம அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறோம். ஒரு கொஞ்சம் சேர்த்தா போதும். எடுத்து வச்சுக்கிற பட்டை வகைகளை நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் எடுத்து வச்சுக்கிற
வெந்தயக்கீரையை சேர்த்து வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கிற தக்காளியை போட்டு தக்காளி நல்லா வெந்ததும் அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை சேர்க்க போகிறோம். மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட போகிறோம். இதை நம்ம மூடி 10 to 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தால் சுவையான வெந்தயக்கீரை சிக்கன் ரெடி. நான் இன்றைக்கி சப்பாத்தியை வெந்தயக்கீரை சிக்கன் கிரேவியோடு சேர்த்து பரிமாற போகிறேன். நீங்களும் இது மாதிரி சூப்பரான ஒரு கிரேவி செஞ்சு அதோடு சேர்த்து பரிமாறுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.